என்னன்னு சொன்னாதானப்பா சரியா தப்பான்னு தெரியும். அதான் சொன்னேனம்மா, சூர்யாவை காயத்ரி கூட சேர்த்து வைக்கிறதா இல்லை சுப்பு கூட சேர்த்து வைக்கிறதான்னு ஒரே குழப்பமா இருக்கு. அதான் காலையில சுப்பு கிட்ட சொல்லிட்டு போனியே சூர்யாவை கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன்னு. சும்மா அவளை இப்போதைக்கு சமாளிக்கிறதுக்காக சொன்னம்மா. என்னது சமாளிக்கிறதுக்காக சொன்னியா? இப்போ சூர்யா எங்க இருக்கான் சொல்லியா? காயத்ரி கிட்ட. சூர்யாவை காப்பாற்றி கொண்டு போய் காயத்ரி கிட்ட ஒப்படைச்சிட்டேன். ஐயோ என்னப்பா சொல்ற? சுப்பு உன்னை நம்பிதானே இங்க வந்து உட்கார்ந்துருக்கா. அதாம்மா எனக்கு உறுத்தலா இருக்கு. என்னை நம்பி வந்த சுப்புக்கு துரோகம் பண்ணிட்டோமேனு மனசாட்சி உறுத்துதுமா. சூப்பர்ண்ணே. காலையில இருந்து நீங்க முழுங்கி முழுங்கி பேசும்போதே நான் நினைச்சேன்ன நீங்க இப்படி ஏதாவது பண்ணிருப்பீங்கன்னு. உங்களை நான் அண்ணனை கூப்பிடும் போதெல்லாம் என்னோட அடிமனசுல இருந்தா கூப்பிட்டேன். ஆனா நீங்க என்ன தங்கச்சி தங்கச்சின்னு பாசவல்ல வீசுறீங்கன்னு பார்த்தா என்னோட வாழ்க்கைக்கு பாச கயிறு வீசிட்டீங்களே. என்ன சுப்பு, நான் சொல்றத முதல்ல புரிஞ்சுக்க. போதுண்ணே, ப்ளீஸ் நிறுத்துங்க. தயவு செஞ்சு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி என்னை சமாதானப்படுத்தலாம் மட்டும் நீங்க நினைக்காதீங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் சமாதானம் ஆக மாட்டேன். நான் நிறைய விஷயத்துல கெட்டவதான். ஆனா உங்க விஷயத்திலயும் சரி, மல்லிகா விஷயத்திலயும் சரி, நான் உண்மையா தானே இருந்தேன். ஏன்னா உங்க 2 பேரையும் என் கூட பிறந்தவங்களா தான் நினைச்சேன். ஆனா நீங்க என்ன அப்படி நினைக்கல இல்ல? சூர்யா மனசுல காயத்ரி தான் இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் என்னமா பண்ண முடியும்? ஓஹோ, அப்ப சதீஷ் மனசுல வேற ஒருத்தர் இருக்கான்னு தெரிஞ்சா நீங்க சதீஷையும் இப்படிதான் சேர்த்து வைப்பீங்களா? அடிச்சு கை காலை உடைச்சு மல்லிகா கிட்ட தூக்கிட்டு வந்து போட மாட்டீங்க? அவளுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? சுப்பு, உன் வேதனை எங்களுக்கு புரியுதுமா. ஆனா முத்தைய இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருமா. முடியாதுமா. ஏன் இடத்துல இருந்து யாருமே யோசிச்சு பார்க்காதப்போ நான் ஏன் இவரிடத்துல நின்னு யோசிச்சு பார்க்கணும்? ஏமா, நம்ம மல்லிகா கல்யாணத்துல எவ்வளவு பிரச்சனை வந்துச்சு. அதை சமாளிக்கிறதுக்கு நான் எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருப்பேன். அந்த நன்றி கடன் கூட அண்ணன் கிட்ட இல்லையேமா. அந்த ஒரு காரணத்துக்காகவாது எனக்கு இவர் ஹெல்ப் பண்ணிருக்கலாம்ல. உங்களை என் கூட பிறந்த அண்ணன் நான் நினைச்சேன். ஆனா நீங்க என்ன ஏமாத்திட்டீங்கல்ல. சரி, நான் ஏன் யாரையும் நம்பணும்? எனக்கு என்ன கை கால் ஊனமா? உங்களை மாதிரி ஆளுங்களை நம்பினதுனால என் மனசு வேணா ஊனமா இருந்திருக்கும். இனி அதுவும் அப்படி இருக்காது. உங்களை நம்பி வந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க. சுப்பு, ஏற்கனவே நான் குற்ற உணர்ச்சியில கூனி குறுகி இருக்கேன். நீ இப்படிலாம் பேசி என்ன கொல்லாதம்மா. போதும்ண்ணே, ரொம்ப நடிக்காதீங்க. சாயம் வெளுத்ததுக்கு அப்புறம் ஆத்துல முங்குனா என்ன, இல்ல குளத்துல முங்குனாதான் என்ன? வெளுத்த சாயம் வெளுத்தது தானே. இதுக்கப்புறம் உங்களை மட்டும் இல்ல, இனிமே என் வாழ்க்கையில நான் யாரையுமே நம்ப போறதில்ல. எனக்கு நான் மட்டும்தான். இந்த 2 நாள் உங்க வீட்டுல உட்கார்ந்து சாப்பிட்டதுக்கு நானே படத்தை அனுப்பி வைக்கிறேன். சுப்பு, சுப்பு நில்லுமா. ஐயோ சொன்னா கேளு. இப்படி எல்லாரையும் தூக்கி எறிஞ்சிட்டு தனியா போய் என்ன சாதிக்க போற? உனக்கு ஒண்ணுன்னா ஓடி வரத்துக்கு 4 நல்ல மனுஷங்க வேணும். நீ இப்படியே இருக்கிறதுனால உனக்கு எந்த பிரயோஜனமும் ஆக போறது இல்ல. என்னம்மா, தனியா போனா ஒண்ணுமில்லாம போயிடுவேன்னு பயமுறுத்துறீங்களா? இல்லம்மா, தனி மரம் தோப்பாகாதுன்னு எச்சரிக்கிற. அம்மா, நான் தனி மரம் தான். ஆனா நான் ஆலமரம். பாக்குறதுக்கு ஒத்த மரமா இருந்தாலும் மொத்த மரத்துக்கும் நான் சமமா. என்ன பாத்துக்க எனக்கு நல்லாவே தெரியும். சுப்பு, சுப்பு சொன்னா கேளு. சுப்பு நில்லுமா. சுப்பு சொன்னா கேளு, நில்லு. காயத்ரி, காயத்ரி அத்தை, எங்கம்மா இருக்கீங்க 2 பேரும்? இப்ப என் பிள்ளைக்கு எப்படிமா இருக்கு? அத்தை, அவரு குணமாயிட்டார் அத்தை. பக்கத்துல இருக்கானாமா? ஆமா அத்தை, இருக்காரு.
இருங்க கொடுக்குறேன். சூர்யா, ஆ? அத்தை அத்தை லைன்ல இருக்காங்க. அம்மாவா? நீயே பேசு. என்ன? பேசுங்க பேசுங்க. அம்மா சூர்யா, சொல்லுங்கம்மா. இன்னும் இந்த அம்மா மேல இருக்கிற கோபம் போலியாப்பா உனக்கு? அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. அன்னைக்கு அம்மாவை கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு வந்துட்டியேன்னு நான் எவ்வளவு துடிச்சு போயிட்டேன்னு தெரியுமா? என்னது? நான் உங்களை அடிக்க கை ஓங்கலனா? சேகர், ரொம்ப சாரிம்மா. அன்னைக்கு நடந்ததை பத்தி சொல்றீங்களா? அன்னைக்கு நானாவே இல்ல, ஏதோ ஒரு கோவத்தில் அப்படி நடந்துகிட்டேன். ப்ளீஸ்மா, என்னை மன்னிச்சிடுங்க. ஐயோ, மன்னிப்பெல்லாம் எதுக்குப்பா? நீ திரும்பவும் என்கிட்ட பேசின பாரு, இதுவே எனக்கு போதும். அம்மா, ஒரு சந்தோஷமான விஷயம். என்னப்பா? நாளைக்கு நானும் காயத்ரியும் கிளம்பி ஊருக்கு வரோமா? நிஜமாவா சொல்ற? ஆமாம்மா. கடவுளே, இப்பதான்ப்பா உங்க 2 பேருக்காகவும் கோயில போய் வேண்டிக்கிட்டு இப்பதான் வீட்டுக்கு போய்கிட்டே இருக்கேன். அதுக்குள்ள இப்படி ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்ற. அப்ப சரிம்மா, அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுங்க. நாளைக்கு நாங்க இங்கிருந்து கிளம்பும் போது ஃபோன் பண்றோம். சரிப்பா, பாத்து ஜாக்கிரதையா கிளம்பி வாங்க. சரியா? சரிம்மா, நான் வச்சிடுறேன். ஏய், யாரும்மா அது? ஓரமா போக மாட்டீங்க? இருப்பா இருப்பா, நிறுத்து சரி. நிறுத்து. யாரோ ஒரு பொண்ணு வந்து ஏய் என்ன நீ? ஏய் நிறுத்துங்க. ஏய் என்னம்மா? அம்மா என்ன? அம்மா அப்பாக்கு அடிபட்டு கிடக்குமா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கம்மா. அம்மா, நான் முக்கியமான இடத்துக்கு போயிட்டு இருக்கேன்மா. நீ ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணு. மழை வர வந்துகிட்டு இருக்கு, போமா. நேரம் இல்லம்மா, ப்ளீஸ்மா. இங்க கார் ஆட்டோ யாருமே வர மாட்டேங்கிறாங்கம்மா. எவ்வளவு பேரை கூப்பிட்டு பார்த்தம்மா. நீங்களாவது கொஞ்சம் உதவி பண்ணுங்கம்மா, ப்ளீஸ்மா. என்னம்மா நீ? அம்மா ப்ளீஸ்மா, அப்பா அங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. சரி இரு வர. கொஞ்சம் வாங்கம்மா. அம்மா வாங்கம்மா, வாங்க. இங்கதான் வாங்கம்மா. இவர்தாம்மா எங்க அப்பா. ஐயோ, என்னம்மா இது இப்படி போட்டு வச்சிருக்க? முதல்ல தூக்குமா. அம்மா, இங்க பாருங்கம்மா, கால்ல குண்டடி பட்டிருக்கு. ஏமா, அடிபட்டிருக்குன்னு சொன்னியே, எப்படி அடிபட்டிருக்குன்னு சொன்னியா? அது அது ஒண்ணு இல்லம்மா. அங்க 2 ரவுடிங்கள போலீஸ் துரத்திக்கிட்டு இருந்துச்சு. நானும் எங்க அப்பாவும் அந்த வழியா வந்தோம். போலீஸ்காரங்க ரவுடிங்கள சுடும்போது எங்க அப்பா கல்ல பட்டுடுச்சுமா. அம்மா, எனக்கு என்னமோ இந்த பொண்ணை பார்த்தா ரொம்ப சந்தேகமா இருக்குமா. வாங்கம்மா போயிடலாம். இல்லம்மா, அம்மா ப்ளீஸ்மா, தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கம்மா. உங்க கால்ல வேணும்னாலும் நான் விழுறேம்மா, ப்ளீஸ்மா. அம்மா, இது தேவையில்லாத வம்புமா. இவரை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்தா நாளைக்கு போலீஸ் கேஸ் நம்ம தான் அலையணும். வாங்கம்மா போயிடலாம். அண்ணா ப்ளீஸ்ண்ணா, நீங்களும் போயிட்டா எங்க அப்பாவை யாருண்ணா காப்பாத்துவாங்க? ப்ளீஸ்ண்ணா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. வேணாமா, இத பார்த்தா பெரிய பிரச்சனை மாதிரி தெரியுதுமா. வேணாமா அண்ணா ப்ளீஸ்ண்ணா, வேணாமா, நம்ம போயிடலாமா. எதுக்கு தேவையில்லாத பிரச்சனைமா. வாங்கம்மா போயிடலாம். இங்க பாருமா, நீ எங்க கிட்ட கெஞ்சறதுக்கு வேற யாருன்னா ஹெல்ப் கேட்டா அவங்க வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படி எல்லாம் சொல்லாதீங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணே. எங்க அப்பாக்கு ஏதாவது ஆயிட போகுதுண்ணே, காப்பாத்துங்கண்ணே நீ ப்ளீஸ்ண்ணே. சொன்னா கேளுமா, இது போலீஸ் கேஸ்மா. கருப்பு அம்மா, தூக்கவர. அம்மா தேவையில்லாத பிரச்சனை வருமா. வாங்கம்மா போயிடலாம். டேய் தூக்குன்னு சொல்றல. சரிம்மா.
யோ கான்ஸ்டபிள் கான்ஸ்டபிள் ஐயா ஏன் தூங்கிட்டு இருக்க? ஒன்றும் லேட் ஐயா 2 நாளாக கண்டினியூவாக டியூட்டி. ஆ. வீட்டுக்கு போக முடியாமல் ஒரே டென்ஷனாக இருக்கு, அதான் தூங்கிட்டேன். அப்படியா? வீட்டில் எல்லாரும் கோயில் போயிட்டு வந்தாங்க. இன்னைக்கு பௌர்ணமி பூஜையா, விளக்கு போட்டு வந்தாங்க. இந்தா திருநூறு வச்சுக்கோ. இன்னொரு விஷயம், இன்னைக்கு எனக்கு நைட் டியூட்டி. நான் ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துடுறேன். நம்ம வீட்டை மட்டும் ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துடுறேன். இன்ஸ்பெக்டர் வந்தா சொல்லிடு, மறந்துடாம சொல்லிடு. சரிங்க ஐயா, ஆ? சரிங்க. மறந்துடாதயா? போயிட்டோம். இன்னைக்கு பௌர்ணமியா? அப்போ காயத்ரியும் சூர்யாவும் ஒன்று சேர்ந்துருவாங்களா? சேரக்கூடாது, சேரவே கூடாது. இனிமே அவ என்னோட காயத்ரி, அவ கூட இன்னொருத்தனா? ச்சே, என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. சேகரே, இதை விடக்கூடாது, விடவே கூடாது. சேகர், எப்படியாவது இங்கிருந்து தப்பிக்கணும்டா. தப்பிச்சே ஆகணும். கொசு வேறு தூத்துக்கிறது.
காயத்ரி என்ன பேச மாட்டேங்கிற? ஏய் என்ன பாருடா. ஏய் என்ன பாருன்னு சொல்றேன்ல. ஏய் என்ன இது? என்னாச்சுமா உனக்கு? சூர்யா என்ன மன்னிச்சிருங்க சூர்யா, என்ன மன்னிச்சிருங்க. ஏய் எதுக்காக மன்னிக்கணும்? எதுக்கு நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க? இல்ல சூர்யா, உங்க உருவத்துல இருந்த ஒருத்தன் கூட இதே கட்டில் வரைக்கும் வந்துட்டேன்னு நினைச்சா எனக்கே அருவருப்பா இருக்கு. ஏய் என்ன லூசு, இன்னும் அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கியா? விடு காயத்ரி, உன் இடத்துல யாரா இருந்தாலும் அப்படிதான் நம்பியிருப்பாங்க. இல்ல சூர்யா, முடியல. என் மனசும் உடம்பும் உங்களுக்கு மட்டும்தான் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறவனா. ஆனா நானே அவன் கூட நல்ல வேளை அவன் கூட இருக்கும்போது எந்த தப்பும் நடக்கல. ஒரு வேளை அப்படி நடந்திருந்தா இந்நேரம் நான் உங்க முன்னாடி இப்படி உயிரோட இருந்திருக்க மாட்டேன். ஏய் என்ன இது? அதான் நீயே இந்த தப்பு நடக்கலன்னு சொல்லிட்டல, அதுக்கப்புறம் எதுக்குமா அதெல்லாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? இல்லங்க, என்னதான் இருந்தாலும் அவனை என் சூர்யான்னு நினைச்சது தப்புதான். இந்த பாரு, இதுல எந்த தப்பும் கிடையாது. என்ன அப்படி பாக்குற? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், தன்னோட புள்ள யாருங்கிறது பெத்த தாய்க்கு மட்டும்தான் தெரியும். ஆனா இந்த விஷயத்துல எங்க அம்மாவே அவனை கண்டுபிடிக்கலையே. பெத்த தாயை தன்னோட புள்ளதான் நினைச்சப்போ, ஆனா நீ என் பொண்டாட்டி, நீ அந்த மாதிரி நினைச்சதுல எந்த தப்பும் இல்ல காயத்ரி. காயத்ரி, நான் உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரா. ஐயோ சூர்யா, வேணாம் சூர்யா, நான் அழமாட்டேன். ஆனா கதை மட்டும் சொல்லாதீங்க. அந்த பயம் இருக்கட்டும். ஏய் போடா. ஏய் டேய் நில்றா. டேய் நில்றா. டேய் நில்றா. டேய் ஏய் ஏந்திரா தப்பிச்சா போற. தப்பிக்கு வா பாக்குற. போடா வாடா போ. காயத்ரி, இப்படியே இருக்கணும் போல இருக்கா? எனக்கும் தான். நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு சின்ன காத்து கூட போறக்கூடாதா? இனிமே நம்மள யாராலையும் பிரிக்க முடியாது காயத்ரி.
இந்த நாளுக்காக 2 மாசமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கும் தான். இந்த சந்தோஷம் இப்படியே நீடிக்கணும் சூர்யா. உன்னை ம், நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த மாதிரியே ம், அப்படியே கொஞ்சம் கூட அழகு குறையாம இருக்கா. ம். ஐஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? சூர்யா, நம்ம இப்படியே இருந்துடலாமா? இப்படியே இருந்தோன்னா விடிஞ்சிரும் காயத்ரி. அப்புறம் அப்புறம் யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணோம்? மொபைலுக்கு சுவாமி. ஏஷா பண்ணலாமே. என்ன சிஸ்டம்? 1+3 சுவாமி. 1+3 ஆய நமக. 3000 mAh பேட்டரி சுவாமி. ஆஹா 3000 mAh பேட்டரி ஆய நமக. ஸ்னாப் டிராகன். ஸ்னாப் டிராகன் ஆய நமக. ஆண்ட்ராய்டு OS சுவாமி. ஆண்ட்ராய்டு OS ஆய நமக. ஓம் ஐம் க்ரீம் ஓம் கணபதியே நமக. ஓம் ஹோம் சொல்லும்போது அங்க அடிக்கிறாங்களா? காலை நீட்டி வச்சு உள்ளாங்கல்ல தான் அடிப்பாங்க. மா இந்த டிவி ஆஃப் பண்ணுமா. உடனே போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? நேரம் பவானி டிஎஸ்பி ஆஃபீஸில் போனதுக்கு உனக்கு இதே வேலையா போச்சு அப்படின்னு என்ன வைஃபையா என்னமா பண்ணீங்க? சாரிடா, டிவி சுவிட்ச் பதில் மோடம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். ஒவ்வொருத்தரையும் பார்த்தா பெண்ணு கிடைக்கல. மாப்பிள்ளை இருக்கார், நல்ல வேலையில் இருக்காருங்க. அப்புறம் பொண்ணு தாங்க கிடைக்கல. என்கிட்ட 2 பொண்ணு இருந்துச்சுங்க.